டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் பொத்தி பொத்தி பாதுகாத்தான். சுரேஷ் மாதிரி போன்ல பேசினான். இப்படி இருந்த ராம் ஃபங்க்ஷன்லயே அப்படி நடந்துகிட்டான். அவனுக்கு என் மேல பாசம் அக்கறை எல்லாம் இருந்தும் என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துகிட்டானே. ஒருவேளை இப்படி இருக்குமோ? ராமுக்கு அவங்க அம்மா மேல பாசம் அதிகம். அதனால அவங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு சீதா எடுத்து கொடுத்த சட்டைய போட்டிருப்பான். சரி, நாம வேற வழியை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ராம் ஏன் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான்? ஓ மை காட், என்ன காரியம் பண்ண பார்த்த? இந்த நம்பர்ல இருந்து ராம் சுரேஷன்ல பேசிட்டு இருக்கான். நான் வேற போன் பண்ணி ராம்னு சொல்லி இருந்தா எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு ராம்க்கு உண்மை தெரிஞ்சிருக்குமே. ச்சே, இனிமே போன்லயும் பேச முடியாது. என்ன பண்றது? சீதா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. இந்த ஷர்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, வேற மாத்திக்கலாம். சேச்சே, இந்த ஷர்ட் உன்னோட செலக்ஷனான்னு கேக்குறேன். சூப்பர். இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நான் எடுத்த ஷர்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிமே நான் செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு உங்க மனசுல ஒரு நிரந்தர இடத்தை பிடிக்கணும். அதாங்க என் ஆசை. காணுமே. அத்தை நம்ம பாடி ஸ்ப்ரேயையும் எடுத்துட்டாங்களா? இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறது. ஒன்னத்தையும் வாங்குறது இல்ல. இங்க இருக்கு பாடி ஸ்ப்ரே. திருமதி கல்பனா அவர்களுக்கு முதல் பரிசாக கார் வழங்க. இதுல ஏன் பேர் இருக்கு? ஆனா அத்தை போஸ் கொடுத்துட்டு இருக்காங்களே. ஐயோ, போட்டோ இவ கையில சிக்கிடுச்சா? இப்ப என்ன பண்றது? மாமியாருங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இவளை அடக்கிட வேண்டியதுதான். எப்படி இது? ஏய், என்னோட ரூம்ல ஏன் போட்டோவை கையில வச்சுக்கிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க?
அத்தை, அந்த போட்டோல நீங்க இருக்கீங்க. ஆ, ஆனா என்னோட பேர் போட்டிருக்கு அதுல. ஆ, அதுவா? அது வந்து கம்பெனிக்காரங்க என்னோட பேரை தப்பா போட்டிருக்காங்க. ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஓ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? அதுவும் பானுமதிங்கிற உங்க பேர்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஆமா, போட்டோல பேர் அடிச்சவன் படிக்காதவனா இருப்பான். ஆ, அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். உங்க பேரை தப்பா எழுதிருந்தா பானுமதிய பனுமதி இல்ல பன்னுமதின்னு எழுதிருப்பாங்க. உங்க பேரையே தப்பா எழுதிருக்கணும். எதுக்கு என்னோட பேரை கரெக்டா அதுவும் பெருசா எழுதணும்? இத பார் கல்பனா, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான், தப்பு யாருக்கு தான் வராது? ஆ? நீ என்ன ஸ்ப்ரே எடுக்க வந்தல? வந்த வேலை முடிஞ்சு போச்சுல? ஏன் ரூம்ல உனக்கு என்ன அனாவசியமா வேலை? போ, இங்க இருந்து கிளம்பு. கிளம்படி, கிளம்பு. போ 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 போ. ஐயோ, கடவுளே. ஐயோ, இவ போட்டோவை வேற பார்த்துட்டாளே. ஆ? என்ன பண்றது இப்போ? அத்தை, என்னம்மா? அத்தை, டிஃபன் ரொட்டி பண்ணிடலாம்ல? சூப்பர். ஆனா உருளைக்கிழங்கு வேண்டாம், கொஞ்சம் தால் பண்ணிடு. ம், சரி. காரமா. சரிங்க அத்தை. அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் ஆண்டி. வெரி குட் மார்னிங். ஏதாவது வேணுமா? இல்ல ஆண்டி, உங்ககிட்ட ஒன்னு கேட்கலான்னு வந்தேன். சொல்லுமா. ஆண்டி, ரூம்லயே இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணட்டா? என்ன பண்ணலாம்? சீதா, நீ என்ன டிஃபன் பண்ண போற? நான் ரொட்டி பண்ண போறேன். ரொட்டியா? அதெல்லாம் வேணாம். நான் ராம்க்கு பிடிச்ச வெஜ் பீஸா பண்ணலான்னு இருக்கேன். ராமுக்கு வெஜ் பீட்சா பிடிச்சிருந்தாலும் சீதாக்கு இது பண்ண தெரியாதே. எனக்கு தெரியுமே. அது ஒன்றும் கஷ்டமே இல்ல, ரொம்ப ஈஸி. ஆண்டி, நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். ஆசைப்பட்டேல்ல, நீயே போய் செஞ்சிடு. ம்? ஓகே ஆண்டி. வனிதா, ஆண்டி. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சீதா கிட்ட கேளு. ம்? ஓகே ஆண்டி. என்ன சீதா, சரிதானே? ம். சீதா, பீட்சா செய்யறதுக்கான பொருள் எல்லாம் கொஞ்சம் எங்க இருக்குன்னு வந்து காட்டேன். வாயேன், வா சீக்கிரம் வா. அத்தை, என்ன இதெல்லாம்? வனிதா பீட்சா செய்யறேன்னு சொன்னதும் சீதா முகத்தை பார்க்கணுமே. அடடா, அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்டா. வனிதா ராமுக்கு பிடிச்ச பீட்சாவை செஞ்சு அசத்த போறா. சீதா அதை வேடிக்கை பார்க்க போறா. இனிமே வனிதா தான் சீதாவுக்கு பெரிய தலைவலி. கண்டிப்பா கார் பரிசு விழுந்ததுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நம்ம அத்தைய நம்ப முடியாது. அந்த கடை ஓனருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியதான். ஹலோ. சார், நான் கல்பனா பேசுறேன். கல்பனாவா? எந்த கல்பனாமா?
அதான் சார் உங்க பம்பர் பரிசு குழுக்கள்ல முதல் பரிசா கார் எனக்கு கிடைச்சதே. ஓ நீங்களாம்மா? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஆ, நீங்க யாருக்கு கார் பரிசா கொடுத்தீங்க? ஏன்னா எனக்கு இன்னும் அந்த கார் வந்து சேரலையே. என்னம்மா சொல்றீங்க? நான் தானே உங்க வீட்டுக்கு வந்து அந்த காரை கொடுக்க வந்தேன். நீங்க தான் கார் வேண்டாம், எனக்கு பணமா கொடுங்கன்னு 10 லட்சம் ரூபாய் செக் வாங்கினீங்களாம்மா? ஐயோ சார், இங்க பாருங்க, நான் தான் கல்பனா. எனக்கு கொடுக்காம நீங்க ஐ திங்க் பை மிஸ்டேக் வேற யாருக்கும் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இத பாருங்கம்மா, நாங்க யாருக்கிட்டையும் விசாரிக்காம டாக்குமெண்ட் செக் பண்ணாம எந்த பரிசு பொருளும் கொடுக்க மாட்டோமா. உங்க வீடு நம்பர் 15 VOC அந்த ஸ்ட்ரீட்ல தானம்மா இருக்கு? ஆமா சார், அதே வீட்டு நம்பர்ல இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு எந்த பரிசும் கொடுக்கல சார். எதுவும் கொடுக்கலையா? நீங்க இங்க பாருங்க, வேற யார்கிட்டயோ கொடுத்துருக்கீங்க. சார் இங்க பாருங்க, ஆள் மாறாட்டம் பண்ணி யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இத பாருங்கம்மா, அதெல்லாம் என்னோட பிரச்சனை கிடையாது. நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான் பரிசை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். என்ன சார் நீங்க தப்பு பண்ணிட்டு அதுக்கு என்னையே பொறுப்பேத்துக்க சொன்னா எப்படி? இங்க பாருங்க சார், நான் சக்கரவர்த்தி ஃபேமிலி. என்னோட ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? என்னது, சக்கரவர்த்தி ஃபேமிலியா? ஆமா சார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு சேர வேண்டிய கார் என்கிட்ட வந்து சேரலன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டி வரும். அப்புறம் நியூஸ் பேப்பர், டிவின்னு உங்க கடை பேரு கண்டபடி அடிபடும். பரவாயில்லையா? அது மட்டும் இல்ல சார், நீங்க வெளியே தலையே காட்ட முடியாது. அம்மா இந்த பாருங்கம்மா, அப்படிலாம் அவசரப்படாதீங்க. ஆள் மாறாட்டம் யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த பரிசு உங்களுக்கே கிடைக்கிற மாதிரி செஞ்சிடுறேன். நீங்க அவசரப்படாதீங்க, வீட்லயே இருங்க, நான் இந்த உடனே கிளம்பி வந்துடுறேன். ம், வாங்க. ஓகே, தேங்க்யூ. வரட்டும். அத்தை, என்கிட்டயே டிராமா போடுறீங்களா? என்ன ஏமாத்துறீங்களா? வச்சுக்கிறேன், வரட்டும். மா, என்னம்மா புதுசா பீட்சாலாம்? ஏதாவது விசேஷமா? இல்ல யாராவது ட்ரை பண்ணாங்களா? அப்படியெல்லாம் இல்லப்பா. ராம், அது வந்து நான் தான் செஞ்சேன். எப்படி இருக்கு ராம்? நல்லா இருக்கு. மா, நான் ஃபாரின்ல படிச்சப்போ இதெல்லாம் விரும்பி சாப்பிட்டேன். வனிதா, இது ரொம்ப நல்லா இருக்குமா. எப்படி செஞ்ச? நீ எங்க சீதாவுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடு. சரிங்க பாட்டி. சரி. ராம், இன்னொன்னு வச்சுக்கோ ராம். வேண்டாம் வனிதா, போதும். ஏன் ராம், நல்லா இருக்குதுன்னு இப்பதானே சொன்ன, அப்புறம் ஏன் வேண்டாங்கிற? இல்ல வனிதா, வேண்டாம். இத டேஸ்டுக்கு வேணா சாப்பிடலாம், ஆனா வயித்துக்கு சாப்பிட முடியாது. கரெக்டா சொன்ன. அம்மா, நான் வழக்கமா சாப்பிடுற டிஃபன் எங்கம்மா? ராம், வனிதாவே பிரேக்ஃபாஸ்ட் செய்யறேன்னு சொன்னதுனால சீதா செஞ்சாலும் இல்லையே தெரியலையப்பா. நான் செஞ்சிருக்கேன் அத்தை. வழக்கமா செய்யற டிஃபனை நான் செஞ்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, கொண்டு வரேன்.
ராம் இப்படி வனிதாவோட மூக்கு அறுப்பாருன்னு அவன் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டான். நல்ல கேம். இப்பதான் சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. பிரியா, என்னத்த? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்த. ஒண்ணும் இல்ல தானே? ஆ, சீதா கிச்சனுக்கு போயிருக்கா, போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. ம். நீ எங்கம்மா போற? இது ஒரு நிமிஷம் வந்துடுறேன் ஆண்டி. நீ வந்து சாப்பிட்டு போமா. எனக்கு பிடிக்கல. நீ பண்ண பீஸா உனக்கு பிடிக்கலனா சீதா ரொட்டி பண்ணிருக்கா, அதை சாப்பிட்டு போ. எனக்கு எதுவும் வேணாம். வா 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 சீதா. ராமுக்கு பிடிச்ச ரொட்டி எடுத்து வை, அவன் விரும்பி சாப்பிடுவான். இல்ல ராம்? ஆமாம்மா. இன்னொன்னுங்க, ஆ, நான் வச்ச பீட்சா உனக்கு பிடிக்கலையா? சாப்பிடு சாப்பிடு, அந்த காஞ்ச ரொட்டியை நல்லா சாப்பிடு. மிஸ்ஸஸ் கல்பனா, மிஸ்ஸஸ் கல்பனா, வீட்ல யாரும் இல்லையா? மிஸ்ஸஸ் கல்பனா, மிஸ்ஸஸ் கல்பனா. கல்பனா என்ன பண்றா? சும்மா படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பா. ச்சே. ஐயோ. இவ எதுக்கு இங்க வந்தா? என்ன யாருமே வரல. மிஸ்ஸஸ் கல்பனா, ஐயோ. மிஸ்ஸஸ் கல்பனா. ஐயோ கடவுளே. மேடம், வீட்ல யார் இருக்கீங்க? 10 லட்சம் ரூபாய் பரிசு வாங்குனீங்கல்ல, இப்ப அதே டோக்கனுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. 5 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்கா? அச்சச்சோ, நாம தப்பா நினைச்சிட்டோமே. 5 லட்சமா? ஐயோ கடவுளே, நான் ஏமாற பார்த்தனே. பணத்துக்கு மேல பணம் வந்து சேர்ற நேரமா பார்த்து தானா வர சீதேவிய காலால எட்டி உதைச்சி தள்ளிவிட பார்த்தனே. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாவி மனுஷன் வந்ததுதான் வந்தான். கொஞ்சம் முன்னாடியே பணம் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்க கூடாதா? நானும் இவன் எங்க நம்மள மாட்டி விட்டுருவானோன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். ஐயோ, இப்ப எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி போய் அந்த ஆள் முகத்துல முழிக்கிறது. சரி சரி, எப்படியாவது சமாளிச்சு 10 லட்சம் ரூபாய் வாங்கின மாதிரி இந்த 5 லட்சத்தையும் வாங்கிட வேண்டியதுதான். வாங்க சார், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் ரூம்ல இருந்தேன், அதான் சத்தம் கேட்கல. சரி, என்ன சாப்பிட்றீங்க? மோர், டீ, காஃபி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, நீங்க ஏதோ 5 லட்சம் பரிசு அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. அதெல்லாம் இருக்கட்டுமா, பானுமதி தானே உங்க பேரு? சொல்லுமா, உன் பேரு பானுமதி தானே? பானுமதினு பேரை வச்சுக்கிட்டு கல்பனான்னு போய் சொல்லி எங்களை ஏமாத்தி மோசடி பண்ணிருக்க. சார், என் பேர் இப்போதைக்கு பானுமதி தான். 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பேரு கல்பனான்னு இருந்துச்சு. இப்பதான் பானுமதின்னு வச்சிருக்காங்க. என்ன பானுமதினு கூப்பிடலாம், கல்பனானும் கூப்பிடலாம். கல்பனா, பானுமதி, பானுமதி, கல்பனா, ரெண்டும் என் பேரு தான். இத பாருமா, பானுமதினு பேரை வச்சுக்கிட்டு கல்பனான்னு பேரை மாத்தி ஆள் மாறாட்டம் பண்ணி எங்க கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்க. இந்த ஆள் மாறாட்டத்துக்கு சட்டத்துல என்ன தண்டனை தெரியுமா?
அவ்வளவு நேரம் வெளியில கல்பனா கல்பனான்னு கத்திக்கிட்டு இருந்தேன், சத்தம் போடாம இருந்துட்டு இப்ப 5 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்குன்னு சொன்ன உடனே இது மட்டும் உன் காதுல விழுந்துச்சா? என்ன சார், ஆள் மாறாட்ட கல்பனாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். இதோ நிக்கிறாங்களே, இவங்க தான் ஆள்மாறாட்ட கல்பனா. அத்தை, நீங்க எவர் சில்வர் தட்டு வாங்குறதுக்கே 1008 கணக்கு பாப்பீங்க. தங்கத்துல தாம்பலம், வெள்ளியில குடம்னு ஆடம்பரமா ஆடிக்கிட்டு திரிஞ்சப்பவே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. காணாம போன என்னோட பரிசு கூப்பனை உங்களை தவிர வேற யாரும் எடுக்கலன்னு. இப்படி ஆள் மாறாட்டம் பண்ணி கல்பனாங்கிற என் பேரை உங்க பேருன்னு சொல்லி கையெழுத்த மாத்தி போட்டு பணத்தை களவாண்டா என்ன தண்டனைன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. இதுக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிக்கணும். அப்பதான் சரிப்பட்டு வருவாங்க. இந்த பாருமா, உனக்கு 24 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள எங்களை ஆள் மாறாட்டம் பண்ணி ஏமாத்தி 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினத இவங்க கிட்ட ஒப்படைக்கிற. இல்ல உன் மேல கேஸ போட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். இந்த பாருங்க மேடம், சொல்லுங்க. இவங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருங்க. அவங்க பணம் தராங்களான்னு பாருங்க. இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. அத்தை, உங்களுக்கு 24 மணி நேரம் தான். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அத்தை. ரெடியா இருங்க. நாளைக்கு இதே டைம் என்னோட 10 லட்சம் என் கைக்கு வந்தாகணும். இல்ல போலீஸ் தான். நான் எதுவும் பண்ண முடியாது. யோசிச்சுக்கோங்க. ஐயோ, இப்படி ஆளாளுக்கு மிரட்டிட்டு போறாங்களே. ஒருவேளை நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்களோ? பணத்துக்கு என்ன பண்றது?